ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சித பதாம்பத ருக்ம ருக்ம வியாமோதஸ்தராணி திருநாய மேனே அஸ்வத் குரோர் பகவதௌஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமனேன மதன்பயானாம் ஆத்யஸ்லலே குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரி யுகலம் பிரணமாமி மூர்த்தனா பூதம் சகஸ்ர மகாத்வயப்பட்டநாத ஸ்ரீ பக்தி சேர குலசேகர யோகிவானாம் பக்திரான் திருணேனு பரகால எதீந்திர மிஸ்ராம் ஸ்ரீமத் பராங்குச முனிம் பிரணதோஸ்மி நித்வம் குருமுகமனதீஸ்த்யத்த பிராணவேதான் அசேஷாம் நரபதி பரிக்ளிப்தம் சுல்கம் ஆது காமஹா ஸ்வசர அமர வந்தியம் ரங்கநாதஸ்ய சேத்தே த்விஜகுலதிலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. மின்னார் தடமதில் சூழ் வெள்ளி புத்தூர் என்றருகாள் தன்ன சொன்னார் கழற்கமலம் சூடினோம் உன்னால் கிழி அறுத்தான் என்றுரைத்தோம் கீழ்மையின்றி சேரும் வழி அறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டபிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய ஓதங்கள் ஓத்த விரைந்து கிழி அறுத்தான் பாதங்கள் யாமுடைய பற்று. ஆழ்வார் எம்பெருமான் ஆச்சாரியன் தேசிகன் திருவடிகளே சரணம். மேலாதுங்கஸ்தன கிரிதடி சுப்தம் உட்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சகசிரத் சித்தம் அத்யயா பயந்திகி ஸ்ரோஷ்டித்யாயாம் சிரஜி நிகிலதம் யாபலாத் கிருத்ய புங்கதே கோதாஸ்யை நமஹிதம் பூய ஏவஸ்து பூயஹ. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ற இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. வணக்கம் நேயர்களே, தனுர் மாசத்துல தொடர்ந்து நம்ம திருப்பாவை அதற்கான விளக்கம் லௌகீகமாகவும் சம்பிரதாயமாகவும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ரொம்ப சம்பிரதாயம், ரொம்ப வைதீகம், ரொம்ப லௌகீகம் அப்படிலாம் இல்லாமல் மிக்ஸ்டாக நம்ம பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். ஏன்னா இது ரொம்ப நம்ம லகுவாக சொல்கிறதுனால நிறைய பேருக்கு அது போய் சேரும், புரியும். அதாவது ரொம்ப சம்பிரதாய ப்ரொஃபஷனலாக, ரொம்ப வைதிக ப்ரொஃபஷனலாக இருந்தால் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு அது புரியாது. நம்மளுடைய எஃபர்ட் நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னா எல்லாருக்கும் இது போய் சேரணும், எல்லாருக்கும் அது தெரியணும். நாலேஜ்னா என்ன? இன்ஃபர்மேஷன். ஸோ நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், நாலேஜை கொடுக்குறோம். ஸோ அதனால ஒரு முயற்சி தான் இது. நம்ம 10 பாசுரம், அதாவது திருப்பாவை 10 10 10 அப்படின்னு 30 நம்ம இந்த 30 10 பிரித்து அந்த முதல் 10க்கு 2வது 10 நம்ம ஒரு காட்சியாக ரொம்ப அழகாக நம்ம திருப்பாவை அனுபவிக்கலாம். திருப்பாவையை நிறைய விதத்தில் நம்ம அனுபவிக்கலாம். ஆனால் இந்த வருஷம் நம்ம ரொம்ப சிம்பிளாக அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் 10 பாசுரத்தில் என்ன பண்ணால், முதல் பாசுரத்தில் நோன்பு நோக்கிறதுக்கு எல்லாரும் வாங்குவோன்னு சொல்லி கூட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணா அப்படின்னாக்க நோன்பு நோக்கிறதுக்கான பைலாஸை சொன்னான், அதுக்கான பைலாவை சொன்னான். அப்புறமா யாரை நம்ம அனுபவிக்க போகிறோம் அப்படின்னா, உத்தமமாக இருக்கக்கூடிய அந்த திரிவிக்ரமணா அவதாரம் எடுத்து இந்த 3 அடியில் அகில உலகத்தையே மலர்ந்தானே அந்த சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனை தான் நம்ம சரணடைய போகிறோம் அப்படின்றது 3வது பாசுரத்தில் சொன்னா. 4வது பாசுரத்தில் என்ன பண்ணா, நாராயணனை சரணடைஞ்சிட்டா நம்ம சுபிக்ஷமாக இருப்போம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ சுபிக்ஷமாக இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன வேணும்னா,
நல்லா மழை வேணும், அதனால மழையை வேண்டி நம்ம வந்து நோன்பு இருக்கலாம். மழை வந்தா போருமா அப்படின்னா அவனை, அதாவது நாராயண அடையறதுக்கான வழிமுறையெல்லாம் என்ன அப்படின்றத வந்து சொன்னான். 6வதுல வந்து என்ன சொன்னான்னா, அந்த வழிமுறையில வந்து எப்படி அந்த ப்ராசஸ்ல வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கா அந்த 6வது பாசுரத்துல. அந்த ப்ராசஸ்ல வந்து 7வது பாசுரத்துல வந்து என்ன சொல்றா அப்படின்னா, இந்த ப்ராசஸ்க்குள்ள வரணும்னா நீங்க வந்து தூங்காம இருக்கணும், அதாவது அகக்கண்ணை வந்து திறக்கணும், மேலோட்டமா இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து சொல்றா. 8வது பாசுரத்தை வந்து என்ன சொல்றான்னா, இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட போய் ஒரு விஷயம் நமக்கு சாதிக்கணும் அப்படின்னா அவளோட நல்ல குணங்கள் எல்லாம் சொல்லணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பெருமாளுடைய நல்ல குணங்கள் எல்லாம் சொல்லி அவனை வந்து நம்ம சேவிப்போம் அப்படின்னு வந்து சொல்றா. அப்புறமா என்ன சொல்றான்னா, ஒரு டீமா ஒரு குரூப்பா நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ் ப்ரொஃபஷனல் என்வாயர்மெண்ட்ல இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, கொஞ்சம் க்ளோஸா இருக்கிறவா கிட்ட கொஞ்சம் லீனியண்டா இருப்போம். லைட்டர் வெயின்ல வந்து அவளை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சின்ன சின்ன வயசுல வந்து டீஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி இங்க வந்து அவன் என்ன பண்றான்னா, தன்னோட மாமன் மகளை வந்து போய் எழுப்புறா. ஸோ அவளை எழுப்பும்போது எப்படி அவள் வந்து டீஸ் பண்றான்னா, கும்பகர்ணனா போன வருஷத்துல பிறந்திருப்பியா, போன ஜென்மத்துல, அதனால இப்படிலாம் தூங்குறியா, உனக்கு அறிவே கிடையாதா, நீ என்ன முட்டாளா இருக்கியா. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து டீஸ் பண்ணி அவள் வந்து அவனை வந்து எழுப்புறா. அப்புறம் அவளை எழுப்பிட்டு 10வது பாசுரத்துல என்ன சொல்றா அப்படின்னா, நன்னா நீ வந்து அகக்கண்ணை தர, இது நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன தெரியுதுன்னா கோபதாபங்கள் இருக்கக்கூடாது, குறைகள் வந்து சொல்லக்கூடாது, நன்னா 6ஆம் அறிவுல இருக்கணும். 5 அறிவு உள்ள விலங்கினங்கள் கூட இவ்வளோ டிசிப்ளின்டா இருக்கு, 6 அறிவு கொண்ட நம்ம வந்து இந்த மாதிரி நல்ல விஷயத்த எல்லாத்தையும் பாசிட்டிவ் அப்ரோச் எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு இப்படி இந்த மாமன் மகள் தூங்குற மாதிரி நாமளும் வந்து அறிவில்லாதனமா தூங்கிட்டு இருக்கோம், அதாவது நம்ம 6ஆம் அறிவை உபயோகப்படுத்தாம இருக்கோம் அப்படின்றத வந்து அந்த 10 பாசுரத்துல வந்து அவ வந்து சொல்லியிருக்கா. 11வது பாசுரத்துலேருந்து வந்து அனதர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இருக்கு, அதை நம்ம வந்து பார்க்க போறோம். அசையாம பேசாம தூங்கின்னு இருக்கா, இதற்கான மர்மம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறா. ஸோ பாசுரத்தை வந்து நம்ம அனுபவிக்கலாம். கற்ற கறவைகள் கணங்கள் பல கருத்து செற்றார் திரள் அழிய சென்று செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புட்டர்வு புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகழ்ந்து முகிழ்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கும் உறங்குக்கும் பொருள் ஏலோ ரெம்பாவாய், உறங்கும் பொருள் ஏலோ ரெம்பாவாய் அப்படின்றா. கன்றினை ஈன்ற அந்த பசுமாடை போல அவ்வளவு சின்னவளா இளமையா எங்க இருக்கிற பசு போல, நிறைய பாலை கறக்கிற பசுவை போல அந்த பகைவர்களுடைய வலிமையெல்லாம் அழியும்படி அவர்கள் இருக்கும் இடத்துக்கே போய் நம்ம வந்து குற்றமற்ற இடையர்கள் எல்லோரும் எப்படி சந்தோஷமா குதூகலமா இருந்துட்டு இருக்காளோ அந்த மாதிரி புற்றிலிருந்து வெளிப்பட்ட பாம்பு வந்து எப்படி படம் எடுக்குமோ அதே போல சோலை மேல்கள் எல்லாம் எப்படி ஆடுமோ அதே போல உறவினர்களான தோழிகளை பார்த்து நாளைக்கும் நம்ம எல்லாரும் வந்து உறவினர்கள் தோழிகள் எல்லாம் பார்த்து எப்படி குதூகுலிப்போமோ அதே போல நீலமேக வண்ணனா இருக்கக்கூடிய கண்ணனுடைய நாமங்களை வந்து பாடணும். அதே போல கண்ணனுடைய நாமங்களை பாடியும் நீ வந்து இதெல்லாம் கேட்டுட்டு கூட அசையாம பேசாம உறங்குறியே, நீ என்ன இவ்வளோ செல்வமான ஒரு பெண்ணா, இவ்வளோ செல்லமான பெண்ணா, நீ உறங்குவதோட காரணம் என்ன? நாங்க இந்த பறவைகள் ஒளி கன்றுகள் ஒளி இந்த மாதிரிலாம் இருந்து குதூகுலத்தோட நாங்க எல்லாரும் சேர்ந்து வந்து உன்னோட மாத்து வாசல்ல நின்றுட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் கூட கேட்டுக்காம நீ வந்து தூங்கின்னு இருக்கியே, இதற்கு என்ன மர்மம் அப்படின்னு வந்து அவளே வந்து அவ தோழியை பார்த்து இந்த மாமன் மகளை பார்த்து அவ வந்து கேட்கிறா. இந்த மாதிரி தூங்கின்னு இருக்கியே, உனக்கு வந்து இவ்வளவு தூரத்துக்கு நாங்க வந்து சொல்லியிருக்கோமே, இது எல்லாத்தையும் கேட்டுட்டு கூட நீ வந்து எதுவுமே செல்லமே எல்லாமே இப்படி தூங்கின்னு இருக்கியே, இதற்கு என்ன மர்மம் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இங்க கன்று அப்படின்னா கற்று அப்படின்னா கன்று அப்படின்னு அர்த்தம், கணங்கள் அப்படின்னா கூட்டம்னு அர்த்தம், செற்றார் அப்படின்னா பகைவர்னு அர்த்தம், அரவு அப்படின்னா பாம்பு அப்படின்னு அர்த்தம், அல்குல் அப்படின்னா இடுப்புன்னு அர்த்தம், போதராய் அப்படின்னா எழுந்துக்கோ அப்படின்னு அர்த்தம், எழுந்திராய், சிற்றாதே அப்படின்னா அசையாதே அப்படின்னு அர்த்தம். கற்று கறவைகள் கணங்கள் பல கருத்து செற்றார் திரளழிய சென்று தெரும் செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றருவு அல்குல் புனமையிலே
போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகழ்ந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கும் உறங்கும் பொருள் ஏலோர் எம்பாவாய் அப்படின்றா. நம்ம இதையும் வந்து பார்க்கணும். ஆண்டாள் வந்து மாடுகளை குறிப்பிட்ட மாதிரி வேற எந்த ஆழ்வார்களும் வந்து சொல்றதே கிடையாது. திருப்பாவையில நன்றாக நம்ம வந்து கவனிச்சு பார்த்தா பசு எருமை இரண்டுக்கும் உள்ள பாரபட்சம் இல்லாமல் ஆண்டாள் வந்து முக்கியத்துவம் கொடுத்திருப்பார். திருப்பாவையில பசுக்களுக்கு 2 பாசுரங்களும் எருமைகளுக்கு 2 பாசுரங்களும் கறவை பெற்றம் என்று பொதுவாக 2 பாசுரங்களும் குறிப்பிட்டிருப்பார். இதுல பெற்றம் என்ற சொல் பாண்டிய நாட்டுக்கே உரிய சொல்லாக என்று குறிப்பிடத்தக்கது. பெற்றம்னா அது பாண்டிய நாட்டுக்கே உரிய சொல்லா இருக்கும் அப்படின்றது வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்கது. ஸோ இன்னைக்கு நாம திருப்பாவையோட 11வது பாசுரத்துக்கான விளக்கத்தை பார்த்தோம். தொடர்ந்து நீங்க வந்து எங்களோட பயணிங்க. தொடர்ந்து எங்களோட சேனலை வந்து கேளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கொடுங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரவங்க எல்லாருக்கும் நன்றி. ஆதரவு கொடுக்க போற மற்றவர்களுக்கும் இங்கேயே நான் சேர்த்து நன்றி சொல்றேன். ஏன்னா நீங்க வந்து ஷேர் பண்றீங்க. உங்களோட டைம் வந்து வேல்யூ. அந்த வேல்யூவை வந்து நாங்க வந்து உங்க டைமோட கன்சியூம் பண்றத வந்து அனாவசியமா கன்சியூம் பண்ணாம ஒரு நல்ல நாலேஜ் ஷேரிங்கா வந்து நாங்க கன்சியூம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத நாங்க நம்புறோம். நீங்களும் நம்புறீங்கன்னு நினைக்கிறோம். அதனாலதான் உங்களை வந்து ஷேர் பண்ண சொல்றோம். நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு கொண்டு சேர்க்கலாமே அப்படின்ற ஒரு விஷயங்கள் மட்டும்தான். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவி சேஷாத்ரி.